Hello students, this is Iqbal. Example 6.22 கண்டுபிடிக்க போறோம். From a point on the ground, the angle of elevation of the top and bottom of a tower fixed at the top of 30-meter high buildings are 45 degree and 60 degree. டவர்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த உங்க புக்லயே பாத்துருங்க. ஓகேவா? இது ஒரு பில்டிங், அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு டவர் கட்டியிருக்காங்க. சரியா? இத பத்தி தான் நம்ம இது எப்படி போட முடியும்? நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளை டிரா பண்ணி தான் நடத்த போறோம். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளை நான் டிரா பண்ணிக்கிறேன் ஈஸியா புரியறதுக்காக. ஓகே. சரி. இதில் வந்து நம்ம தனித்தனியாக இதை பிரிக்கணும். இது எப்படின்னா, இது வரைக்கும் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது அந்த டவரோட ஹைட்னு வச்சுக்கலாம். இந்த பில்டிங்கோடைய ஹைட்டு வந்து என்னென்னா 30 மீட்டர் ஹை பில்டிங். பில்டிங்கோடைய ஹைட்டு வந்து 30 மீட்டர். ஓகேவா? அவங்க கேட்குறது வந்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். டவரோடைய ஹைட்டு தான் கேட்குறாங்க. From a point on the ground, the angle of elevation of the bottom and top of a tower. இந்த டவரோடைய பாட்டம்னா இங்கே டாப்பையும் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, பாட்டமை 45 டிகிரியில் பார்க்குறாங்க, ஹைட்டை வந்து அது டாப்பை வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஒரு லைன் ஒன்று வரையணும். சாரி, ஓகேவா? ஓகே, சரி. அப்போது இது எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா, ஹைட் கம்மியாக இருக்குல்ல, ஸோ அது டிகிரியும் கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ வரும், 45 டிகிரி வரும். ஹைட் அதிகமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு அதான் வந்து 60 டிகிரி வரும். ஓகேவா? இது வந்து 60 டிகிரி வரும். அவ்வளோதான், டோட்டலாக 60 டிகிரி. ஸோ அவங்க கேட்குறது இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து சின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்த வந்து டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் பிசிடி இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அதுலேருந்து நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா வேணும்னா நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் சைடு மட்டும்தான் இருக்குங்க. என்ன இல்லை? அட்ஜஸ்டன்ட் சைடே இல்லை. இல்லை ஹைபாட்னஸாச்சும் இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ அட்ஜஸ்டன்ட் சைடு கொடுக்காதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி. இப்போ சின்ன ட்ரையாங்கிள் என்ன இருக்குது? ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேவா? இல்லை டிபிசி இல்லைனா சிடிபி எப்படின்னா சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிளை இந்த 3 சைடையும் கவர் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பேர் வைங்க. என்ன சொல்கிறேன்? பிசிடி. அந்த ட்ரையாங்கிளை எடுத்துட்டேன். ட்ரையாங்கிள் பிசிடி. அதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அட்ஜஸ்டன்ட் சைடை அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா என்ன? அது ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் என்ன வரும்? tan θ வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் tan 45 வந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 30 தான் கிடைக்கும். சரி, அப்போ tan 45 நம்ம போட போகிறோம். tan 45 என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட். இங்கே ஆப்போசிட் சைடு என்ன? பிடி, அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பிசி. அப்போது பிடி பை பிசி. tan 45 வந்து 1, பிடி வந்து 30, பிடி 30, பிசி வந்து எக்ஸு. அப்போ 1 × x எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 30. இது ஓகேவா? எக்ஸ் வந்து 30 கிடச்சிருச்சு. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா? ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். அது என்னென்னா tan 60 யூஸ் பண்ணணும். tan 60 ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட். இங்கே ஆப்போசிட் சைடுங்கிறது என்னென்னா ஏபி. அட்ஜஸ்டன்ட் சைடு அப்படின்ட்டு நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? பிசி, அதான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகே. tan 60யோட வேல்யூ என்னென்னா √3. tan 60 அந்த டேபிளில் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஈஸியாக ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போது tan 60 வந்து √3. ஏபிங்கிறது என்னென்னா ஏடி ப்ளஸ் டிபி. ஓகேவா? அது எழுதுன அவசியம் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தனித்தனியாக பிரித்து h + 30 கொடுத்துருக்கோமா? அதை எழுதிக்கோங்க, அவ்வளோதான். h + 30 பை எக்ஸ். ஓகே, ஆப்போசிட் சைடு வந்து h + 30, பிசி வந்து எவ்வளோ இருக்குது? எக்ஸ் இருக்குது, எக்ஸ்.
இதுவரையும் ஓகேவா? சரி √3 அப்படியே இருக்கட்டும். h + 30 நம்ம x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 30. அதை இங்கே போட்டுருங்க. இந்த 30 இங்கே டிவைடில் இருக்கா, அந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆகிடுமா? 30 √3 = h + 30. நம்மளுக்கு ஹைட்டு தானே வேணும். அப்போ இந்த ஹைட் அங்கேயே இருக்கட்டும். இந்த 30 √3யும் இங்கே இருக்கட்டும். இந்த +30 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? -30 ஆகிடுமா? அவ்வளோதான். அப்போ h = இங்கே 30யை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? √3 - 1. 30 டிவைட் பண்ணுறேன். 30 கேன்சல், √3 - 30 கேன்சல். அப்போ 1 டைம் வந்துடும். இப்போது h = 30 × √3க்கு வேல்யூ வந்து 1.732 - 1. அப்போ = 30 × 1ல் 1 போச்சுன்னா 0, 0.732. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21. இந்த 0க்கு 0, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. அப்போது என்ன வருது? 21.96 மீட்டர். மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர், 30 மீட்டர் தான் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ மீட்டர். the height of the tower is 21.96 மீட்டர் அப்படின்னு எழுதிடுங்க. சரியா?